நம்ம இப்போ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு வேரியபிள் லென்த் நான் கீவேர்டு ஆர்குமெண்ட் வேரியபிள் லென்த் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வேரியபிள் லென்த் நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து ARGS ஸ்டார் ARGS அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். வேரியபிள் லென்த் கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்டார் KWARGS அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீவேர்டு வேரியபிள் லென்த் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் அ பெராமீட்டர் பார்த்துருப்போம். ஸோ நான் ஆர்குமெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டாரை யூஸ் பண்ண போகிறேன். ஆர்குமெண்ட்ஸுக்குமே நான் இந்த ஸ்டாரை யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x, y, z அப்படின்னு சிம்பிளாக வைக்கிறேன். பிரிண்ட் பண்ணுறேன் இல்லைனா ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் x, y, z அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வெஜ் அப்படின்னு ஒரு டப்புள் இருக்குன்னு வச்சுக்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஆர் ஃப்ரூட், லெட் இட் பி ஃப்ரூட் அப்படின்னு ஒரு டப்புள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு 3 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்புள் டைப் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ஒரு டப்புள். இது வேரியபிள் லென்த் பாருங்கள், லென்த் வேரியபிள் லென்த். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் டேட்டாவுக்கு ஆர்குமெண்ட்டாக அனுப்பணும். எப்படி அனுப்புவோம்? கெட் டேட்டா ஃப்ரூட் அப்படின்னு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. எரர் போடுவான். என்ன சொல்லுவான்? ஃப்ரூட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் மிஸ்ஸிங் 2 ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் x, y and zக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் விச் காம்போசிட்ஸ் ஆஃப் ஆப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ். அப்போ நான் இந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நான் இங்கே இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை அனுப்புகிற பாருங்க. கெட் டேட்டா ஸ்டார் நல்லா போட்டுக்கோங்க, ஸ்டார் போட்டு ஓகேங்களா, ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார் அப்படின்னு கொடுத்து இந்த வேரியபிள் லென்த் என்ன, ஃப்ரூட்டு தானே, அதை அனுப்புகிறேன் பாருங்க. FRUIT அப்படின்னு அனுப்புகிறேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப வேல்யூஸ் அனுப்புகிறப்ப ஸ்டார் போட்டு அனுப்புகிறேன் பாருங்கள். ஒரு ஐட்ரபிள் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறேன், ஸ்டார் போட்டு இங்கே அனுப்புகிறேன். ஸோ இட் வில் பி பாஸ்டு டு த x, y, z. நல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இங்கே வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னால் எவ்வளோ வேணாலும் இங்கே கொடுக்கறதுக்கு இங்கே ஸ்டார் கிடையாது. இங்கே என்ன இருக்குது, வெறும் 3 தான் இருக்குது. இங்கே ஸ்டார் இருந்துச்சுன்னா யூ கேன் பாஸ் எனி நம்பர் ஆஃப் லென்த்து. பட் இங்கே வேரியபிள் லென்த்தாக இருந்தாலும் இங்கே எதுக்குள்ளார ஆக்குபை ஆகுன்றதை ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் இந்த வெஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது போம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கெட் டேட்டாவுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னா இங்கே ஸ்டார் போட்டு அனுப்ப முடியுமான்னு அனுப்ப முடியாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பெராமீட்டர் இருக்குது, இங்கே 4 ஆர்குமெண்ட் அனுப்புகிறோம். ஸோ இங்கே எரர் போட்டுருவான். கெட் டேட்டா டேக் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 4 வேர் கிவன் அப்படின்னு எரர் போட்டுருவான். ஸோ இந்த முறையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது போல் வேரியபிள் லென்த்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டை எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப ஆர்குமெண்ட்டாக அனுப்புறதுன்றதை வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்கலாம்.